இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப பழசா இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம செய்யும்போது கொஞ்சம் புதுசா தாங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். திடீர்னு சடனா பிளான் பண்ணி எங்க கோயம்புத்தூர்ல இருக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னடா ஒரே கோயில் கோயிலா போயிட்டுருக்கோன்னு நினைக்காதீங்க. அது என்னமோ தெரியல, அமையுது போல இருக்கு. அதனால தோணுச்சு டக்குன்னு கிளம்பிட்டோம். கோபுரமும் பக்கத்துல அந்த தேருக்குன்னு புதுசா எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ அத பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நாங்க போக முடியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபோனெல்லாம் உள்ள நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காரில் வச்சிட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஃபோன் வைக்கிறதுக்கும் சில இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புதுசாக யாராவது போகிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரியா இல்லையான்னு கேட்டார். இது போயிட்டு எப்படிங்க ஷாப்பிங் போகாமல் வர்றது, அதனால் நான் போயிட்டு தான் வந்தேன். லைட்டாக மழை வேறு தூர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் சாப்பிட்லான்னு பார்த்தோம், வேறு வழி இல்லை. தக்காளி சட்னிக்கு வீட்லேயே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். இது வந்து கருப்பரிசி தோசை. அந்த கருப்பு அரிசி கூடவே வந்து உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுட்டு போனேன். வந்து தான் அரைச்சேன். கொஞ்சம் புளிச்சிருக்கணும், புளிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, தோசை நல்லா வந்தது. கொஞ்சம் வெல்ல மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கோலத்துக்கு ஏன் இவ்வளோ கோவம்னு எனக்கும் தெரியல. இந்த கோலம் சரியாகவே எனக்கு வியூஸ் போல் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு பின்னாடி பயங்கரமான சோதனைகளை நான் அனுபவிச்சேன். அதை நான் உங்கள் கூட சின்ன சின்னதாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னை பற்ற 2 பேர் எனக்கு கொசு விரட்ட, நான் பற்ற 2 பேர் பின்னாடி எதையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அந்த நீங்கள் பார்த்தீங்கல்ல என் கையில் வச்சுருந்த அந்த கம்பி மாதிரி இருந்த குரங்கு கீழே இறங்கும், மேலே தூக்கி பிடிச்சி அப்படியே வரும், அந்த மாதிரி இறங்கும் இல்லையா, அதை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொசு தாங்க பயங்கர தொல்லை பண்ணிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. கையெல்லாம் இது 3ஆவது தடவை கை கழுவிட்டு வந்து போட்டால் அது என்னமோ எனக்கு இச்சிங் மாதிரி ஆகிடுச்சு. அந்த பொடியில் என்னன்னு தெரியல. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, பாய்.